வாடிப்பட்டியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காணாமல் போகுமா? இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கப்பட்டது. 27 ஆண்டு காலம் கழகத்தினுடைய தலைவராக பொதுச் செயலராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கருணாநிதியும் அவருடைய கூட்டாளி செய்த சதியெல்லாம் முறியடித்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கும்பனாலும் வந்தாலும் அகற்ற முடியாத எதிர்கொண்டையாக நம்மால் உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா மிகப்பெரிய ஆலமரம் தமிழகம் முழுவதும் பறந்திருக்கு. அதில் 1.5 கோடி விழுதுகள் 7 கோடி தமிழர்கள் விழுதுகளாக இறங்கி இன்றைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், காத்து நிற்கிறார்கள். சுனாமி அடித்தால் நகராது, புயல் அடித்தாலும் நகராது, பூகம்பமே ஏற்பட்டாலும். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தை திரு கருணாநிதியால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது, நீங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள். இன்னொன்று சொல்றாரு, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு கொளுத்துட்டாங்க. நாங்க தீப்பந்தத்தை நாங்க அம்மா இல்ல நம்மகிட்ட அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? அம்மா தெய்வமா மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, பயந்துகிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒழுங்கா அந்த பசங்க நம்ம அமைச்சராக முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு வந்தோமே, ஒழுங்கா திட்டங்கள் நம்ம அறிவிச்ச திட்டங்களை கொடுக்குறாங்களா, கூடுதலாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம எல்லா திட்டத்தையும் எதையும் குறைக்காம அந்த கண்ணு கருத்துமா பார்த்துருக்கு. இவங்க என்னன்னா தமிழ்நாட்டிலே ஓபிஎஸ் இபிஎஸ் தீ வச்சுக்கிறாங்க. நீங்க தினகரன் பத்திரிக்கை தீ வச்சு கொடுத்துறீங்க. 3 உயிர் பாவம் அதுல தீல கருகி வெந்து செத்துட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பு என்ன? குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை. எத்தனை ஆயுள்? 3 ஆயுள். வெளியவே வர முடியாது. இப்ப வன்முறை கலாச்சாரத்தை கட்டமைத்து விட்டு தமிழ்நாட்டை நாசக்கராக்கியது திமுக ஆட்சியில் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள. நீங்க அடிமாட்டி விலைக்கு அப்ராணி சப்ராணி சொத்துக்களை மிரட்டி உருட்டி எழுதி வாங்கினீர்களா இல்லையா? 2011 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சொத்துக்களை மீட்டும் மறுபடியும் உரியவர்கள் ஏழை எளிய தந்தார்களா இல்லையா? இது ஆறு ஆட்சியில் நடந்தது, உங்கள் ஆட்சியில் நடந்தது. நம்ம ஆற்காடு வீராசாமி ரொம்ப நல்ல மனுஷருக்கு. அவர் வாக்கு சொன்னா பழிக்கும் போது இருக்கு. அவர் சொன்னார் 2011 இந்த திமுக ஆட்சி தொலையும்னா மின்சார கட்டுப்பாடுனாலே தட்டுப்பாடு தொலைந்தாரு, தொலைஞ்ச போச்சு ஆட்சி. அப்ப 2011 5 வருஷம் அவங்க ஆண்டாங்க. 2007 2011 வரைக்கும் 5 ஆண்டுகளில் மின்சார தட்டுப்பாடை நீக்க முடியாத செயலற்ற அரசாகத்தான் திமுக இருந்தது. யாரும் சொல்ல முடியாது எப்ப கரண்ட் போக எப்ப வரும் சொல்ல முடியாது. இங்க இருந்து தென் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேர் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் போய் வேலை பார்த்தாங்க. பூரா இங்க வந்துட்டாங்க. இப்போது நம்ம ஆட்சி வந்த கொஞ்சம் கொஞ்சமே டெவலப் ஆகி அவங்கள மீண்டும் போய் வேலைக்கு போயிருக்கிறாங்க. இதுதானே உங்கள் ஆட்சி நடந்தது. இன்னைக்கு எப்படியாவது மக்களை போய் சொல்லி ஏமா